Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 2 exercise 2.9 algebra பார்த்துட்டு இருக்கோம். partial fractions அப்படின்ற exercise very very important exercise for public. So 5 mark questions, so please careful understand பண்ணி படிச்சுக்கோ. Okay, thank you. next கணக்குக்கு போவோம். இந்த எப்பயுமே நம்ம கான்செப்ட் படி டினாமினேட்டரோட டிகிரி அதிகமாக இருக்கணும். எதை விட நியூமரேட்டரை விட அதிகமாக இருக்கான்னு பாரு. இதில் 3 இருக்கா 2 இருக்கான்னு பார்த்துங்க. 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ கணக்கை டிவைட் பண்ணி தான் செஞ்சு கொண்டு போகணும். மினிமைஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். கணக்கை மறந்துடாது. ஈக்குவலாக இருந்தால் அப்போ வெளியில் கொண்டு போனோம்னா x² + 2x - 3 உள்ளே இருக்கும் 2x² + 5x - 11. 2x² x² டிவைட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 2 வந்துடும். அப்போ 2 போட்டோம்னா இங்கேயும் 2. அப்போ 3 2s are 6 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன். 2x², 2 2s are 4x, 3 2s are 6, இது 11. மறந்துடாத. அப்படியே கரெக்ட் பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. இதை அடிச்சிடலாம். வெறும் x வருது, -5 வருது. ஓகே, அது ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, q + r/d அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பிரித்து எழுதணும் கணக்கை இந்த இடத்துல. சரியா? q என்ன இருக்குது? இது கோசன்ட் வந்து 2. சரிங்களா? ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்குது? x - 5 டிவைடட் பை x² + 2x - 3 டிவைசர். ரைட்டு. இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கோ. இந்த கணக்கை ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வா. 2 + x - 5 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் பண்ணி பாரு. ஃபேக்டர் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 1 3 is 3. 1 3 is 3. என்ன 3? -3 வரணும். ஆனால் +2 வரணும். அப்போ எங்கிட்டு மைனஸ் போட அப்படின்னு பார்த்துக்கோ. சரியா அப்படின்னு பாரு. இப்போ இதை வந்து நான் கணக்கை எடுத்துகிட்டு வரேன். இந்த கணக்கை பிரிக்க போகிறேன். இது தனியாக வச்சுக்க. அப்படியே இது கணக்கோட சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி. இதை முதல்ல மேலே எழுதிடணும். அப்புறம் இந்த சம்மை எழுதி பின்னாடி கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? மறந்துடா. சைடில் செஞ்சு எழுதிட்டாலும் சரி தான். ஓகே, ஆனால் அது இம்பார்ட்டன்ட். இது எழுதி தான் ஆகணும். டிவைடை. ஓகே, குட். அப்போ x - 5. சரிங்களா? ஃபேக்டரை பிரிக்கிறேன். x - 1 x + 3. இதுக்கு ஆன்சரை எடுத்து ஈக்குவல் டு போட்டு 2 ஃபேக்டராக இருக்கனால x - 1ன்ற ஒரு ஃபேக்டரு ப்ளஸ் b பை என்னது x + 3ன்ற ஃபேக்டர். இது 1ன்னு வேணால் வச்சுக்கோ. இதை 2ன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துக்கு எழுதின போய்ட்டு அங்கே போவோம். ரைட். இப்போ எல்சிஎம் போடையில் x - 1 x + 3 இல்லைன்னா லெஃப்ட்டில் பார்த்து இதை எழுதிக்க சொல்லியிருக்கேன். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா a அங்கே மேலே இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? x + 3 மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் a × x + 3 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் b x + 3 கேன்சல் ஆயிரும். x - 1 மேலே போய் மல்டிப்ளை ஆயிரும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா x - 5 ஈக்குவல்ட்டு அப்படின்னு வரும் கணக்கு. a × x + 3 ப்ளஸ் b × x - 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? குட். இதிலிருந்து அப்படியே பொறுமையாக இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும்னா புட் x = என்ன போடணும்? -3 போடணும். அப்போ -3 போட்டோம்னா -8 = -4b அப்படின்னு வரும். மல்டிப்ளை பண்ணால் அடிச்சிட்டோம்னா 8/4 = b. அப்போ b = 2ன்னு அர்த்தம். 2 = b அல்லது b = 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ரைட்டு. இந்த ஃபேக்டரில் 1 போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக புட் x = +1 போட்டோம்னா இதில் என்ன வந்துடும்? -4 = 2a அப்படின்னு இருந்தோம். இது 0 ஆயிரும். 2a +1 போடுறோமா? +1 போட்டால் 4 வந்துடும். +1 போட்டால் என்ன ஆயிரும்? 1 + 3 4a அப்படின்னு வந்துடும். அப்போ -4a/4 = a. இதைத்தான் கீழே இறக்கி விடணும். சரிங்களா? அடிச்சிட்டோம் அப்படின்னா -1 என்னது? a. 1/1 போட வேண்டியதில் -1 அப்படின்னு அர்த்தம். 1/1 தான். ரைட்டு. இப்போ நான் வந்து ஃப்ரம் 2க்கு வர்றேன். 2 ஆன்சருக்கு வரையில் 2 உடைய ஆன்சருக்கு வர்றேன். சரியா? 2 உடைய ஆன்சர் இருந்தால் இருக்குது. x - 5/x - 1 x + 3 ஈக்குவல்ட்டு a வந்து -1/x - 1 ப்ளஸ் b/2/x + 3 அப்படின்னு அர்த்தம். இதை கொண்டே ஃப்ரம் 1ல் கொண்டே போட போகிறேன். கொஸ்டினை எழுதிட்டு கொஸ்டின் வந்து 2x² + 5x - 11 x² + 2x - 3 ஈக்குவல் டு 2 + அப்படின்னு வந்துடணும்.
இதை தூக்கி ஆன்சரை தூக்கி இந்த ஆன்சர் தூக்கி எழுதிடணும். 2 ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா இங்கே என்ன இருந்துச்சு, மைனஸு இருந்தனால நம்ம அங்கனக்குள்ள இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் 1/x-1 ப்ளஸ் 2/x + 3 which is required equation solution. Okay, thank you.